சீதாராமன் சீரியல் டிசம்பர் 19 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதாவை செக்கப்புக்காக மொத்த ஃபேமிலியும் சேர்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு சீதா நீங்கள் நினச்ச மாதிரியே கன்சீவாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் மகா, அர்ச்சனா, கல்பனா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிறாங்க. ஆனால் சேது மட்டும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சேது ராம்க்கு கால் பண்ணுறாங்க. ராம் ட்ரைனிங்கில் இருக்காங்க. காலை அட்டன் பண்ணதுமே அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், டேய் நான் உனக்கு அப்பா, ஆனால் நீ இப்போ அப்பாவை ஆயிட்டடா அப்படின்னு சேது சொல்லவும், அப்பா என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கங்கிறாங்க ராம். ராம், நீ அப்பாவாயிட்டடா, இப்போ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். நாங்கள் கூட ஏதோ நார்மலாக வாந்தி எடுக்கிறான்னு தான் நினச்சோம். ஆனால் மகா தான் டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தா. அவங்களும் செக் பண்ணிவிட்டு நல்ல செய்தியாக சொன்னாங்க. நீ இப்போ அப்பாவாயிட்டடா அப்படின்னு சேது சொல்லவும், அப்பா எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியலப்பா, நான் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைப்பா, தேங்க்யூப்பா, எஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ராம். ராமோட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்து கூட இருக்கிற ட்ரெயினர்ஸ் எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்கவும், என் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்கங்கிறாங்க. உடனே எல்லாரும் தூக்கி ராமை விஷ் பண்ணுறாங்க. நான் ஃபோன் பேசிக்கிறேன் அப்படின்னு ராம் சொல்லவும் எல்லாரும் ராமை கீழே இறக்கி விட்டுட்டு சரி பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி சீதா எப்படி இருக்காப்பா அப்படின்னு ராம் கேட்கவும், சீதா ரொம்பவே நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கவலையே படாத, இதோ சித்திக்கிட்ட கொடுக்குறேன், நீ பேசுங்கிறாங்க சேது. அதுக்கப்புறம் மகா வாங்கி பேசுகிறாங்க. ராம், நீ அப்பாவாயிட்ட, ரொம்பவே சந்தோஷம், கங்க்ராட்ஸ்டா அப்படின்னு சொல்லவும், தேங்க்ஸ் சித்தி, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சித்தி, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு ராம் சொல்லவும், எனக்கும் அப்படி தான் இருக்கிறான், என்ன ஒன்று நீ பக்கத்தில் இல்லைங்கிற ஒரு கவலை தான், ஐ எம் வெரி ஹாப்பி, ரியலி ஹாப்பி அப்படின்னு மகா சிடுன்னு மூஞ்சியை வச்சுக்கிட்டு வாயில் மட்டும் சொல்கிறாங்க. சித்தி, நான் இப்போ அங்கே இருந்திருந்தா நான் எல்லாரு கூடயும் சந்தோஷமாக இருந்திருப்பேங்கிறாங்க ராம். ராம், சீதாவை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கவலையை விடு, நீ லீவ் கிடைக்கும்போது வந்தால் போதும் அப்படின்னு மகா சொல்லவும், சித்தி நீங்களாம் இருக்கீங்கிற நம்பிக்கையில் தான் நான் இங்கே இருக்கேன், உண்மையாகவே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சித்தி அப்படின்னு ராம் சொல்லவும், சரி அர்ச்சனா சித்திக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்றாங்க மகா. அர்ச்சனா வாங்கி பேசுகிறாங்க. ராம், நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்டா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், இது எதிர்பார்க்காத சந்தோஷம் இல்லை அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும், இதையெல்லாம் கேட்டு கல்பனா ஒரு பக்கம் அப்படியே கிண்டலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, நீங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு ராம் கேட்கவும், இதை விட வேறு சந்தோஷம் என்ன இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு புதுசாக ஒரு வாரிசு வரப்போகுது, அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்கிறாங்க அர்ச்சனா. நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, உண்மையாகவே நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன், இருப்பீங்களான்னு ராம் கேட்கவும், கிறுக்கு பையன் என் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்கிறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, ராம் எனக்கு சந்தோஷத்தில் பேச்சே வரலப்பா, உன் சித்தப்பா கிட்டே கொடுக்குறேன் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சுபாஷ் கிட்டே கொடுக்குறாங்க. ராம், நீ அப்பாவாயிட்டடா, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சுபாஷ் சொல்லவும், சித்தப்பா நீங்கள் எல்லோரும் சீதாவை நல்லா பார்த்துக்கோங்க, மனசில் எதையும் வச்சுக்காதீங்க, நிறைய விஷயத்த நான் மறக்க நினைக்கிறேன், என் மேலே ஏதாவது கோவம் இருந்தால் அதை சீதா மேலே காட்டாதீங்க அப்படின்னு ராம் சொல்லவும், டேய் என்னடா பேசுகிற நீ, உன் மேலே எனக்கு என்ன கோவம் இருக்குது, இதை விட ஒரு நல்ல செய்தி இருக்க முடியுமா, நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், நீயும் சந்தோஷமா இரு அப்படின்னு சுபாஷ் சொல்லவும், சரி நான் சீதா கிட்ட பேச முடியுமாங்கிறாங்க ராம். ஏதோ பேசு அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை கூப்பிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க சுபாஷ். இவ்வளோ நேரம் இவங்க எல்லாரும் பேசுனதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சீதா, இல்லை நான் பேசலை, நான் அப்புறமா பேசிக்கிறேங்கிறாங்க. சுபாஷ் சீதா பேசுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சீதா வேணாம் நான் அப்புறமா பேசிக்கிறேங்கிறாங்க. இதை பார்த்ததுமே மகா, இவ வெக்க வேற படுறாளே, இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல, சுபாஷ் அதான் அவள் அப்புறமா பேசிக்கிறேன் தனியாக பேசிக்கிறேன்னு சொல்கிறாள்ல, விட்டுருங்களேன் அப்படின்னு மகா சொல்லவும், மகா ஃபோனை வாங்கி, ராம் சீதா வைக்கப்படுறா, உங்ககிட்ட தனியாக பேசுவா அப்படின்னு சொல்லவும், ராம் சிரிச்சுக்கிட்டே, சித்தி லீவ் கிடைக்க வரைக்கும் நான் எப்படி இருக்க போகிறேன்னே தெரியல, உடனே வீட்டுக்கு வரணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லவும், ராம் அவசரப்பட்டு வந்துடாத, எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், நீ மனசில் எந்த கவலையும் வச்சுக்காத, சீதாவை நான் பார்த்துக்கிறேன், இங்கே என்ன நடக்கணுமோ அது நடக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மகா சொல்லவும், சரின்னு ராமும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் மகா, இவ வெக்கப்படுறதை பார்த்தா எனக்கு எரிச்சலாக வருது, கடுப்பேத்துறாச்ச அப்படின்னு யோசிக்கிறாங்க மகா. அதுக்கப்புறம் சீதா, மகா, அர்ச்சனா, சேது, கல்பனா எல்லாரும் வீட்டுக்கு வரவும் கரெக்டாக துரை பட்டாசு வச்சு அவங்கள எல்லாரையும் வரவேற்கிறாங்க. பட்டாசு சவுண்டு கேட்டதுமே மகா, அர்ச்சனா 2 பேரும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுமே, செல்வி முதல்ல ஆர்த்தி எடுத்துகிட்டு வா அப்படின்னு கத்தவும், மீரா செல்வி 2 பேரும் சேர்ந்து ஆரத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. வெளியவே சீதா நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஆரத்தி எடுக்கிறாங்க. மீரா சீதாவை பார்க்கவும் அப்படியே வெக்கப்படுறாங்க. சீதா, இவ எப்போ இங்கே வந்தா அப்படின்னு அர்ச்சனா மகா கிட்டே கேட்கவும், அதான் ராம் இருக்கான்ல, அவன் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராம் கூட இருக்கிற எல்லாருமே கங்க்ராட்ஸ் சொல்கிறாங்க. ஆரத்தியெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே வந்ததுமே சத்யா, பிரியா, அஞ்சலி 3 பேரும் சேர்ந்து பாய் பேபியா கேர்ள் பேபியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சேது இப்போல்லாம் அது தெரியாது, எந்த குழந்தையா இருந்தால் என்ன, நம்ம வீட்டு குழந்தை தானே அப்படின்னு சேது சொல்ல, அது எதுவாக இருந்தாலும் நான் இந்த வீட்டு வாரிசாக இருக்க விட மாட்டேன், இருக்கவும் முடியாது அப்படின்னு மகா யோசிச்சுட்டு இருக்காங்க. பிறந்தா தானே அது பேபி, பிறக்கலன்னா அப்படின்னு அர்ச்சனா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ராம் இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும், அவன் இல்லாதது தான் கவலையாக இருக்குங்கிறாங்க துரை.
இதை சொன்னால் அவன் வரப்போகிறாங்கிறாங்க மீரா. ஹாப்பி நியூஸ் தான், காலையில் பேசிக்கலாம், நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு மகா சொல்லவும், இன்னொரு பக்கம் சத்யா எப்போ டெலிவரி அப்படின்னு கேட்க, இவ வேற இப்போதான் கன்சீவாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பிரியா சொல்லவும், சித்தி வேற ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, அவங்க முகமே சரியில்லை அப்படின்னு அஞ்சலி சொல்ல, சீதா 3 மாதம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு மீரா சொல்லவும், 3 மாதம் மட்டும் இல்லை எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறாங்க துரை. மீரா சீதா உள்ளே கூட்டிகிட்டு போங்கிறாங்க சேது. சரின்னு மீராவும் சீதா உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா மகா 2 பேரும் சேர்ந்து மந்திரவாதியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. மந்திரவாதியை பார்த்ததுமே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துருச்சு, சீதா கன்சீவாக இருக்கா. நான் இது வரைக்கும் இதெல்லாம் நம்பினதே இல்லை, ஆனால் இப்போ தான் நம்புகிறேன், எனக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு மகா சொல்லவும், அந்த மந்திரவாதி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. உங்களை நம்பாமல் போனது எங்கள் தப்பை தான், எங்களை மன்னிச்சிருங்கிறாங்க அர்ச்சனா. நீங்கள் நம்பாமல் போனது என்ன இல்லை, இந்த காளியை, இவ கோவக்காரி, காளியோட கோவத்துக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க அப்படின்னு மந்திரவாதி சொல்லவும், நாங்கள் சாதாரண மனுஷங்க, உங்கள் அளவுக்கு சூப்பர் பவரோ இல்லை தெய்வ சக்தியோ எங்களுக்கு கிடையாது, இப்போவும் நாங்கள் உங்களோட உதவியை தேடி தான் வந்திருக்கோன்னு மகா சொல்லவும், என்ன உதவிங்கிறாங்க மந்திரவாதி. சீதாவையும் அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தையும் ஒரே நேரத்தில் அழிக்கணும், அவங்க இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாதுங்கிறாங்க அர்ச்சனா. இல்லை சீதா என்னோட எதிரி தான், என்னோட ஈகாவை முதல்ல டச் பண்ணி எனக்குள்ள தோல்வி பயத்தை உண்டு பண்ணது சீதா தான், அவளை அழிக்கணும், அழிச்சு நிர்மூலமாக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என் மனசில் இருக்கிறது அவளை கொலை பண்ணுறதை விட அவளை ஜெயிக்கணும், அவள் என்கிட்ட தோற்று போய் என்னையும் என் குடும்பத்தையும் விட்டு ராமையும் விட்டு பிரிஞ்சு போகணும், அவளை எந்த காலத்துலையும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. சீதா என்கிட்ட தோக்குறத நான் பார்க்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், அதுக்கான சக்தி எனக்கு வேணும். முதல் முறையாக எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறத நான் நம்புகிறேன், எனக்கு இன்னொருத்தரோட உதவி முக்கியம்னு நான் நம்புகிறேன், எனக்கு சீதாவை விட பலமும் பொறுமையும் வேணும் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க, மகா என்ன பேசுகிற நீ, இப்போ எதுக்கு அவளை ஜெயிக்கணும், இவர்கிட்ட சொன்னால் அவர் ஆவியை விட்டு அவளை கொல்ல போகிறாரு அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும், அர்ச்சனாக்கா கொல்றது ரொம்ப ஈஸி, செந்தூரன் மாதிரி ஆள்கிட்ட சொன்னால் இன்னும் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்தா அவங்களே கொன்றுவாங்க, ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும். சீதா பொட்டியை தூக்கிட்டு வந்தால அதே மாதிரி பொட்டியை தூக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் கொஞ்சமாக என் கண்ணில் இருந்து மறைஞ்சு போகணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. மகா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க, உன்னால் அவளை ஜெயிக்க முடியாது அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும், என்னால் அவளை ஜெயிக்க முடியாதுங்கிற நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவள் ரொம்ப பலமாக இருக்கா, அதனால தான் நான் மந்திரவாதிகிட்டையும் காளிகிட்டையும் வந்து நிற்கிறேன், எனக்கு பணத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை, ஆள் அனுப்புங்க நான் கொடுத்து விட்டுறேன், பொறுமை ஞானம் வேகம் இது எல்லாமே வேணும், உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு மகா கேட்கவும், மந்திரவாதி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு, உன்னோட இந்த முடிவை நான் வரவேற்கிறேன், கண்டிப்பாக பொறுமையும் தேவை, அந்த பொறுமை உங்ககிட்ட இருக்கான்னு நான் சோதிக்கணும் அப்படின்னு மந்திரவாதி சொல்லவும், அதுக்கு நான் என்ன பண்ணுங்கிறாங்க மகா. 7 நாள் யாருக்கிட்டேயும் கோவப்படக்கூடாது, காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், பூஜை பண்ணணும், காலையில் 1 டம்ளர் பால் மட்டும் குடிக்கணும், மத்தியானம் சாப்பிடணும், நைட்டு 1 டம்ளர் பால் மட்டும் குடிக்கணும், வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் சுற்றி இருக்கிறவங்ககிட்டையும் எக்காரணத்துக்கு கொண்டு கோவப்படக்கூடாது, அப்படி மட்டும் நீ பண்ணிட்டு வந்து என்னை பாரு, அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிச்சதா நம்பினா என்னை வந்து பாருங்கங்கிறாங்க மந்திரவாதி. சரின்னு சொல்லிட்டு மகாவும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அர்ச்சனா அந்த சீதாவையும் குழந்தையும் கொன்னுருங்க அப்படின்னு சொல்லவும், முதல்ல இங்கேருந்து ஓடிடு, இல்லைன்னா காளியோட கோவத்துக்கு ஆளாயிடுவ அப்படின்னு சொல்லவும், அர்ச்சனா அங்கேருந்து பயந்து போய் ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் கல்பனா வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போனதுமே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த சீதாவோட குழந்தை இந்த வீட்டு வாரிசாக இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது, இருக்க விட மாட்டேன், இன்னும் அந்த தையல்காரியவே என்னால் ஏற்றுக்க முடியல, இதில் அந்த குழந்தைய வேற நான் ஏற்றுக்கணுமா, முடியவே முடியாது அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. நாங்கள் மட்டும் என்ன சந்தோஷமாவா ஏற்றுக்கிட்டோம், டாக்டர் சொன்னதும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டோம், உள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு மேலே என்னால் நடிக்கவே முடியாது, எப்படிக்கா இதெல்லாம், எப்படி என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு மகா கேட்கவும், எப்படி ஏற்றுக்க முடியும், உங்களால் ஏற்றுக்கவே முடியாதுங்கிறாங்க கல்பனா. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், அன்னைக்கே அந்த செந்தூரன் இவ்வளோ முடிச்சிருந்தா இப்படியெல்லாம் ஆயிருக்குமா அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்கேன். என்னால் இது ஏற்றுக்கவே முடியல, எனக்கு அப்படியே அருவருப்பாக இருக்குது, என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு மாற்றி அர்ச்சனா மகா 2 பேரும் சொல்லிட்டு இருக்க. இங்கே பாருங்கள், 2 பேரும் மாற்றி பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது, ராம் ட்ரைனிங் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தைய வளர விட்டால் தப்பாயிடும், நான் ஏற்றுக்க மாட்டேன், ஒத்துக்க முடியல, எனக்கு பிடிக்கல, இப்படி மாற்றி சொல்லிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, டக்குன்னு முடிவெடுத்து உடனே ஆக்ஷனில் இறங்கணும், என்ன பண்ண போகிறீங்க, இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறாங்க கல்பனா. அந்த குழந்தை பறக்கும்போது சீதா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ராமுக்கு பொண்டாட்டியும் இருக்கக்கூடாது, ராமுக்கு வாரிசாகவும் இருக்கக்கூடாது, இருக்கவும் நான் விட மாட்டேன், அவள் அந்த போலீஸ்காரர் ராஜசேகரோட பொண்ணாக தான் இருப்பாள், போலீஸ்காரர் ராஜசேகர் பொண்ணு தையல்காரி தான் குழந்தை பித்துப்பா, மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஓனர் ராமோட பொண்டாட்டியாக இருக்க மாட்டா, நான் இருக்க விட மாட்டேங்கிறாங்க மகா. இன்னொரு பக்கம் சீதா ராமுக்கு கால் பண்ணுறாங்க, ராம் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க, சீதா அப்படின்னு சொல்லவும் உடனே சீதா பயங்கரமாக அவங்க வயிற்றை தொட்டு பார்த்து அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.